வா போலாம். அம்மா எப்படி இருக்க? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. ஏம்மா நம்ம பொண்ணை திட்டுற? அங்க பாரு, தேவதை மாதிரி இருக்கா. அது எப்படி சொல்றதுன்னு ஒண்ணும் தெரியலையே. அதான் வரல, விட்டுற வேண்டியதானே. தாங்க முடியல. டேய், தேவி வீட்டுக்கு நம்ம எத்தனை மணிடா போறது? அண்ணே இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். கொட்டிக்க போறியா? உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா கிளம்புங்க. எங்களுக்கும் கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு. நாங்களும் கிளம்பணும். அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, வாங்கண்ணே வாங்கண்ணே. கைய விடுறா, கல்யாண விஷயமா எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு. இல்ல இல்ல, அந்தந்த வேலைய அவங்கவுங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாச்சு. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஆனா ஒரு விஷயம்தான். அது என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு தெரியாம நினைச்சலாம். பிரச்சனை ஏதாவது இருக்கா? ஆமா, அன்னைக்கு சொல்லிருங்க, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுக்காரு. நீங்க தலையிடுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அத நான் பாத்துக்கிறேன். வாங்க, மேடம் தான் சொல்லிட்டாங்கல்ல, போயிடலாம் வாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கிளம்பலாமா? அம்மா அவங்கள கிளம்ப சொல்லுங்கம்மா. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணே கிளம்பலானே, பிரியாணி தீந்து போயிருண்ணே. சரி, எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க கொஞ்சம் வெளியே கிளம்பணும். அப்போ போயிட்டு வரேன். கல்யாணத்துல சந்திப்போம். அம்மா பெரிய தலை வலியா இருக்கு, வாங்கம்மா போலாம். இருங்க, அவங்க போட்டோம், அப்புறமா நம்ம போலாம். உன் அம்மா எங்க? வாங்க நீங்க. டேய், வாங்க, கைய விடு. வாங்க நீங்க. ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்கடா. நீ ஒரு கதையை சொல்ல வேணாம், கதை சொல்லி உயிரை வாங்குற. வா. டேய், ஆமா ஆமா, போடா. டேய், டேய், நான் ஒரு எம்எல்ஏடா. எம்எல்ஏனால கையால ஒரு பிரச்சனை நடக்காது. முதல்ல உள்ள போறேன். குப்பை ஓட்டுறதுக்கு தெருதரோ பிச்சை எடுக்கலாம். கரெக்டா சொல்லுடா. போ, ஏறு, பின்னாடி ஏறு. போ, அமுதுடா உள்ள. ஏமா உள்ள போ. கொஞ்சம் எதுக்கு கொண்டு எடுத்துறாங்க. ஏறு. சரி, டோர மூடு. டோர மூடு. வண்டி அடியா. டேய், டென்ஷன் ஆகாம போடா. மித்ரா அம்மா பத்தி தெரிஞ்சாம போய் பாக்குறதுக்கு போயிருக்கா. அப்புறம் எப்பறம் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? கண்மணிக்கு மித்ராமாவை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா கண்மணி பத்தி மித்ராமாக்கு தெரியாது. அவ இந்த கண்ணுல பூந்து அந்த கண்ணுல வெளியே வந்துருவா. அதான் கண்மணி, நீ டென்ஷன் ஆகாம போ. இல்லடா மச்சான், உனக்கு கவிதா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். கண்மணி எங்க போயிட்டு எதையாவது சொதப்பி வச்சுட்டு அது வேற மாதிரி மாறி சிந்தனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சுன்னா அதான்டா எனக்கு ஒரே யோசனையாவே இருக்கு. புரியுது மாப்ள, சிந்தனுக்காக நீ பேசுறியோ இல்லையோ, கவிதா தோத்து போயிடக்கூடாதுன்னு நீ குறியா இருக்கல. டேய், எந்த நேரத்துல கிண்டல் பண்ணணும்னு உனக்கு தெரியாதாடா? சும்மா எல்லாமே உனக்கு விளையாட்டு தான்டா. ஆமா, நீ கவிதா பத்தி பேசினா மட்டும் டென்ஷன் ஆயிரு. ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டு. எதுக்குடா? நீ நிப்பாட்டுன்னு சொல்றல, நிப்பாட்டு. இங்க பாரு சுரேஷ், கவிதா தோத்துருவா, கண்மணி சொதப்பிடுவா, சிந்தன் வாழ்க்கை போயிடும்னு ஏதோ நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி குதிக்கிறீங்க. ஆனா உங்க எல்லாரையும் விட மித்ராவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கடா. மித்ரா நமக்கும் ஃப்ரெண்டு தான். நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அவ தான் முத ஆளா வந்து நிப்பா. புரியுதுடா, ஆனா இப்ப அவ பிரச்சனையில இருக்கா. வேற யாராவது பிரச்சனை பண்ணியிருந்தா அவளோட சுண்டு விரல்ல சுண்டி தள்ளிட்டு போயிருப்பா. ஆனா அவங்க அம்மான்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அப்படியே அடுத்த நிமிஷமே அடங்கி போயிருவா. இப்போ ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கா, அம்மாவா சிந்தனான்னு. நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல அவளை போட்டு குழப்பிடாதீங்க.
இப்போ என்னதான் சொல்ல வர? ஒன்னும் சொல்ல வரல. நீ வண்டியில வந்து ஏறு. ம். கண்மணிய போய் பார்த்து கவிதா கூட்டு வர சொன்னான். அந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாப்போம் வா. கவிதா போட்ட கோடு உனக்கு ராமர் போட்ட கோடு. நடத்து நடத்து.